நீங்க அவசரப்படக்கூடாது. Don't hurry. உடனே பிசாசு தருகிற ஆஃபரை எடுத்துக்காதீங்க. Don't take the offering which the enemy gives you. உங்க கடினமான பாதையில நீங்க தெய்வத்தை மாத்திரம் பாருங்க. And look up towards heaven. நீங்க ஒரு நாள் வரும்போது இந்த பாதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த பாதை உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாம தோணும். And tomorrow this trials will seem nothing to you when God blesses you. ஸ்கூல் டேஸ்ல இந்த பிரச்சனை நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதுக்கு போயா நம்ம உலகமே அழிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. Today I'm thinking it was problems I faced in school. Why did I cry over it? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை யோசிக்கும் போது பெருசா தெரியும், நாளைக்கு இதுவும் சின்னதா தெரியும். And today your problems may seem bigger, but tomorrow this is nothing at all. நேற்று இன்றும் என்றும் கர்த்தர் மாறாதவர். And the Lord will never change. He's same. உங்களோட கூடவே இருப்பார். He's always with you. உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோட இருப்பார். Till the end of the world He is with you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு நான் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் செய்யும் தேவன் என்று கொடுக்க விரும்புகிறேன். And if I were to give a topics of a sermon, the God who will restore in the right time. Appointed time. ஏற்ற காலத்திலே கிரியை செய்யும் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். The God who works in the appointed time. பொதுவாக நம்ம திருமண பத்திரிகையில நம்ம ஒரு வசனத்தை போடுவோம். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். And usually we write a verse down in the wedding card. சொல்லுங்க பாருங்க, யாருக்காவது தெரியுமா? ஒரு திருமண காரியத்தில் பொதுவாக வசனத்தை போடுவாங்க. கர்த்தலார் வந்து அது ஒன்று இருக்கும். கர்த்தர் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு போடுவோம். அது நம்ம மனுஷங்களை பொறுத்தவரைக்கும் அவ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நேர்த்தியான நேரங்களில் நடக்கிறதை தான் கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறாருன்னு எடுத்துக்கொள்கிறோம். And we take whatever we want to do it correctly in our life. God has done it correctly. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். எனக்கு வந்து 23 வயசில் கல்யாணம் பண்ணணும், எனக்கு வந்து 25 வயசில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு வைங்களேன். அது என்னுடைய ஏற்ற நேரம். And if I desire to get married at the age of 23 and beget children at the age of 25, it's my desire. அதைத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் ஏற்ற நேரத்தில், அப்போ எனக்கு அதது நேரத்தில் கர்த்தர் தந்துருவார், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார் என்பதை நம்ம அந்த வசனத்தை அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். And we take the verse actually very practically thinking whatever I desire God will do in the appointed time. ஆனா உண்மை என்னன்னா, என்னுடைய ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்யறது இல்ல, அவருடைய ஏற்ற நேரத்தில் தான் கர்த்தர் செய்வார். So it's not in my appointed time but God's appointed time. அதை தான் இன்னைக்கு ஒரு செய்தியாக, ஏற்ற நேரத்தில் கிரியை செய்யும் தேவன். And this is a message today, the Lord will do in the appointed time for us. ஆதியாகமம் 25:32. Genesis chapter 25 verse 32. இங்க தான் ஏற்ற நேரத்திற்காக காத்திருக்காத ஒரு மனுஷனையும் தன் ஏற்ற நேரத்துக்காக காத்திருந்த ஒரு மனுஷனையும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். Let me show you two people, a person who did not wait for his appointed time and a person who waited for his appointed time. இதோ நான் சாக போறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றார். And what is, I'm going to die today, Esau said, what is this birthright to me? ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். Many people would know the subject but I want to elaborate on it. அதாவது ஏசா வந்து காட்டுக்கு போய் வேட்டையாடி ரொம்ப களைப்பா வருகிறான், இன்னும் சொல்ல போனா ரொம்ப பசியோடு வருகிறான். So Esau was a crisp hunter and he was very hungry after hunting for food. நல்ல பசி அவனுக்கு, பசியோட வீட்டுக்கு வரான். வந்தா தன்னோட தம்பி என்ன பண்றானா, நல்ல ஒரு அழகான ஒரு கூளை காய்ச்சிட்டு இருக்கிறான். And after he was coming from his hunting ground, he was very hungry and his brother was cooking porridge. அப்ப இவன் கேக்குறான், ஏய் ரொம்ப பசியா இருக்கு, அந்த கூளை கொஞ்சம் எனக்கு குடிக்க கொடு அப்படின்னு கேக்குறான். I'm very hungry, give me this porridge so I can eat. இப்போ தம்பிக்காரன் ரொம்ப கிளவரா ஒரு வேலை செய்யறான். சரி ஒன்று பண்ணு, நீ தானே மூத்த மகன், சேஷ்டபுத்திரன் உனக்கு தானே, அது எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு வந்துட்டு இந்த கூளை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். So this younger brother was very clever. You are the elder brother having the birthright, you give me that, I will give you this porridge. அப்போ அந்த ஏசா சொல்றான், நான் சாக போறேன், பசியில சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திரத்தை பார்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதான் நீயே வச்சுக்கோ, எனக்கு கூளை கொடு அப்படின்னு கூளை வாங்கி குடிச்சிட்டான். I am about to die, what is the use of this birthright? You give me that porridge and take my birthright. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? Shall I ask you a question? ஒரு வேளை அந்த பசியோட அந்த சாப்பிடாம இருக்கிற அந்த ஒரு வேளையில ஏசா செத்து போயிடுவானா? Do you think Esau would have died by not eating that porridge? இந்த உலகத்துல சாப்பிட்டு செத்தவங்க தான் நிறைய. And there are many people in this world who have died eating a lot. சாகாம இருக்கிறாங்க, சாப்பிட்டு
சாப்பிடாம சாகிறவங்க இருக்கிறாங்க. அதோட அதிகம் எது? சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம். There are many people who starved to death, but again there are other people who have ate and died. அப்படினா அந்த ஒரு வேளை சாடாம இருக்கனாலயோ ரெண்டு வேளை சாடாம இருக்கனாலயோ ஏசா என்னக்கு போறது இல்ல, சாக போறது இல்ல. So Esau was not going to die just because he is skipping one meal. ஆனா என்ன பிரச்சனைனா அவனுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாட்டை விட அவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் அத்தனை மேன்மையாகவே அவனுக்கு தெரிய கிடையாது. And the birthright was not important compared to the food that he wanted. அத ரொம்ப அற்பமா நினைச்சான். வசனம் சொல்லுது தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அற்பமாய் நினைத்தான். He did not take care of the birthright that was given to him. நம்ம வாழ்க்கையில நம்ம சில நேரம் இப்படி நினைப்போம், இவன்லாம் ஒரு மனுஷனா? Is this guy a man at all? இவன் ஒரு மனுஷனா? ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சேஷ்டபுத்திரத்தை இறந்து போயிட்டானே, இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு இத படிக்கிறவங்க நினைப்பாங்க. And many people will think, is he a man? He's given his birthright just for one meal. ஆனா உண்மை என்னன்னா இந்த ஏசா என்ன செய்தானோ அதை நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய முறை செய்திருப்பதை நம்ம பார்க்கலாம். And just like Esau, we would have done the similar thing. அதாவது இவனுக்கு பொறுத்த வரைக்கும் இவனுக்கான ஒரு சாப்பாடு இவனுக்கு உடனே வேணும். அதுக்காக இவன் எதையும் இழப்பதற்கு கவலையே பட கிடையாது. அந்த நேரத்தில் அவனுக்கு எது வேணுமோ அதுதான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. தன்னுடைய மேன்மையை அவன் அற்பமாய் எண்ணினான். And he just wanted one square of meat. He did not bother about his birthright or what was given to him. ஒருவேளை கொஞ்சம் தாமதிச்சிருந்தா உள்ள போனா அவங்க அம்மா கறி செஞ்சு கொடுத்துருப்பா, இல்ல வேற ஏதாவது சாப்பாடு. அவன் ஒரு பட்னியா இருக்க போறது இல்ல. இன்னொரு கொஞ்சம் லேட்டா போயிருந்தா அவனுக்கு அடுத்த உணவு கிடைச்சிருக்கும். And if he had waited a little long, his mother would have cooked for him and he could have eaten the food. அந்த நேரத்துக்கு அவன் காத்திருக்க விரும்பல. He did not want to wait for that appointed time. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இல்ல 99% 100% கூட வச்சுக்கலாம், அநேக முறை இதே தவறை செய்வதை பார்க்கலாம். And many Christians even today they did not wait for their appointed time. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்துக்கான நேரத்தை வைத்திருப்பார். And God has kept us a blessing for you. உங்க திருமண காரியமா இருக்கலாம். It can be your marriage. உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம். It can be a work. உங்க வீடு கட்டுற காரியமா இருக்கலாம். It can be a house. எதுவா வேணா இருக்கட்டும். Whatever it may be. தேவன் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கென்று ஒரு appointed டைமையும் வைத்திருப்பார். And God would have kept a separate blessing for you and its appointed time. ஒருவேளை அந்த appointed டைம் வர வரைக்கும் உங்களுக்கு அதை கடந்து போவது சிரமமாக இருக்கும். And till the appointed time the path you travel will be very difficult. ஒருவேளை அந்த நேரத்திலே பசியோடு இருப்பது ஏசாவுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். And it's very difficult for Esau being hungry. காலையில இருந்து வேட்டையாடி இருக்கிறார். And he was hunting from day. காட்டுல காலையில இருந்து காடு மலை அலைஞ்சு திரிஞ்சிருக்கிறார். And he was roaming around the forest and the jungle. வீட்டுக்கு வர ரொம்ப பசியா இருக்குது. And he's coming home very hungry. எனக்கு இப்ப சாப்பாடு வேணும். I need food. அது அந்த பசியோடு இருப்பது அவனுக்கு கடினமா இருந்திருக்கும். And it was very difficult being hungry. அது போல உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில பாதைகளை கடந்து போவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். And all these life circumstances will be very difficult. அந்த நேரத்தில் அதுதான் உங்களுக்கு மலை போல தெரியும். And that will seem as a mountain to you. ஆனா அந்த காத்திருக்கிற உங்களுக்கு நிறைவேற்ற பிடிக்காம நீங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. And when you murmur in those circumstances, நான் சின்ன வயசுல எங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நான் அப்படி ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது. And my teacher actually when I was அவங்க ஏதாவது ஹோம்வொர்க் கொடுத்திருப்பாங்க, ஏதாவது படிச்சிட்டு வர சொல்லிருப்பாங்க, எழுதிட்டு வர சொல்லிருப்பாங்க. And my teacher in my school they would have given me homework even though I was not a studious person. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போறதுக்கு டீச்சர் பயப்படுறாங்க. And only today the teacher is very scared to go to school. அன்னைக்கெல்லாம் நாங்க தான் பயந்தோம். And those days I was scared. ஆமா. அப்போ அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஹோம்வொர்க் எழுதல படிக்கல அப்படின்னா ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. அடி என்ன பண்ணிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உரிச்சிருவன்ட்டு. அது உண்மையாவே அந்த காலத்துல செய்வாங்க. And those days when I used to go to school, if I didn't complete my homework they will beat us, give us corporal punishment. இன்னைக்கு டீச்சர்ஸ் உரிச்சிடுறாங்க. And today teachers are very scared. அப்படிதானே? Isn't it so? டீச்சர்ஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒவ்வொரு நாளும் கடவுளே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து என்ன காப்பாத்தும் அப்படின்னு போற ஒரு காலத்துக்குள்ள வந்துட்டோம். And we have come at a time where teachers are praying to go to school. அதுவும் அன்னைக்கெல்லாம் என்னை போல படிக்காத பிள்ளைகளுக்கு ஸ்கூல் என்பது ஒரு ஜெயில் மாதிரி தான். And those students who don't study like me, it was like a prison. அப்போ எனக்கு என்ன தோணும்னா சில சமயத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது அங்க இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை பார்க்கும்போது காலையில நான் எங்க கடையில இருந்து நான் வெளியே ஸ்கூலுக்கு கிளம்பி போவேன். When I used to go to school I used to walk across my shop. எங்க கடை பசங்க ஜாலியா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு விளையாண்டுட்டு அவங்க ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் பார்ப்பேன் எவ்வளோ ஜாலியா இருக்கிறாங்க, என்ன கொண்டு போய் இப்படி கொண்டு போய் விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைப்பேன் நான். I used to think the boys who work in my shop they used to enjoy life by taking bath and laugh out loud. I used to say why should I go to this school? உண்மை என்ன, நான் சந்தோஷமா இருந்தா அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? Who do you think was happy, me or them? என் மனசை பொறுத்த வரைக்கும் அந்த கடை பசங்க எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, என்ன கொண்டு போய் இப்படி ஸ்கூல்ல விட்டுட்டாங்களே. And I used to think my parents have left me to the school torture. These boys are enjoying their life in the shop. ஆனால் அது உண்மையா? Is it true? அது உண்மையா? Is it true? கிடையவே கிடையாது. Never at all. எனக்கு உண்மை புரியல. I did not understand the truth. எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள பார்த்து ஐயோ இவங்கள மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பேன். And
thought about the truth, I should not become like them, I would have thought. அதோட சின்ன ஒரு கொடுமை இருக்கு. இன்னைக்குன்னு பாரு இந்த ஸ்கூல் பிள்ளைகளும் வந்திருக்கு. அவங்களுக்கு தெரியாது, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியவே செய்யாது. இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம்னா ஹோம்வொர்க்கை எழுதி எல்லா நோட்டை கொண்டு வந்து அந்த டெஸ்க்ல வச்சிருவாங்க. And in the school back in those days they used to collect all the notes for the homework in the desk. நான் வந்து ஹோம்வொர்க் எழுதி இருக்க மாட்டேன். I would not done completed my homework. ஒவ்வொரு ஹோம்வொர்க்கா தீத்திட்டு வருவாரு. And teacher will be correcting all the notebooks. நம்ம கண்ணெல்லாம் நம்ம ஹோம்வொர்க் மேலேயே தான் இருக்கும். And I will be actually thinking about my homework. ஐயோ அதுக்குள்ள பெல் அடிச்சிருமா, will the bell not ring, இல்ல இந்த ஆளு எடுத்துருவானா, will the teacher take the notebook. சில நேரங்கள அதிர்ஷ்டம் அடிச்சிரும். And sometimes something else will happen. அதிர்ஷ்டம் அடிச்சிரும், பெல் அடிச்சிரும். And the bell will ring. அன்னைக்கு தப்பிச்சிட்டோம்னு அர்த்தம். And I would have escaped. சில நேரத்துல கரெக்ட்டா எடுத்துருவாங்க, அன்னைக்கு முதுகு உரிஞ்சிரும். And they would have picked my notebook, they would have punished me. என்ன சொல்ல வரேன்னா அந்த நேரத்துல அந்த பிரச்சனை தான் உலகத்திலேயே பெரிய பிரச்சனை போல தோணும். And at that particular moment this problem would have been burdensome. நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். சில நேரம் நினைப்பேன் திடீர்னு இந்த உலகம் அழிஞ்சிராதா, and I would have thought will this world not perish, வானம்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துராதா, the heavens not fall down, இல்ல வேற ஏதாவது நடந்துராதா, or something else will not happen. ஐயோ இந்த ஆள் என்ன உரிச்சிருவானே, this man will finish me, என்ன அடிக்க போறான் இவன், what beating will he give me. அப்போ அந்த நேரத்துல அந்த பிரச்சனை தான் எனக்கு உலகத்திலேயே பெரிய பிரச்சனை எதுனா அதுதான் அப்படி தோணுச்சு. And I would think this problem is the greatest problem I'm facing. அதன் பிறகு என்னோட வாலிப நாட்களுக்கு வரும்போது சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். And in my teenage years I faced other problems as well. அப்ப என்ன தோணுச்சுன்னா அந்த ஸ்கூல் டேஸ் எவ்வளவு நல்லா இருந்துச்சு இல்ல, oh the school days how magical it was, எத்தனை பிரச்சனை பாருங்க அப்படி தோணுச்சு. how many problems I'm going through in teenage years. அதுக்கு அப்புறம் வாலிப நாட்கள் முடிஞ்சு திருமணம் ஆயிடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் போராட்டங்கள், ஃபைனான்சியல் நீட்ஸ், பண தேவைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. And after getting married those things came to cross more than my teenagers, those problems. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா அந்த வாலிப நாட்கள் எவ்வளவு நல்லா இருந்துச்சு இல்ல, and those teenagers were so wonderful. இப்போ பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி தோணுச்சு. see how difficult it is. இப்படி ஒவ்வொரு பகுதியை கடந்து வர நம்முடைய கடந்த கால பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே கிடையாது, இப்போ இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு தோணுது. and we think now the problems are greater than those past years. அது போல உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காண்கிற பிரச்சனையும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தோணும். and later those years what you're facing today it's not a problem at all. ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு போய் உங்களுடைய கடந்த காலத்தின் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாமா நான் இவ்வளவு பயப்பட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. and after you go to heaven you can look back those years and say did I get afraid of all those years. ஒருவேளை நரகத்துக்கு யாராவது போய்ட்டா ஐயோ அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்போ இப்படி பாடுபடுறேன்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. and if some people go to hell they will think oh why did I cry for all these problems. இந்த அற்பமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம நிறைய பேர் தேவத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. and because they cannot face these problems they leave God and go. இந்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அப்பாயிண்டட் டைம் ஒன்னு இருக்கும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு உண்மைதான், ஆனால் உங்க அப்பாயின்மென்ட் டைம்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். and at the appointed time God will remove the problems and bless you. Until then you have to wait. தேவனுடைய சமூகத்துல திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க, கர்த்தர் ஒரு ஏற்ற நேரத்தில் திருமணத்தை கொண்டு வருவார். and surely God will bring the right person during the marriage time. அதுக்கு காத்திருக்க இஷ்டம் கிடையாது. and you don't want to wait. அதுக்கு அவசரப்படுறாங்க. and you get hurrying up. தங்க சொந்த முயற்சியில கொண்டு போய் எப்படியாவது ஒரு திருமணத்தை செய்துக்கறாங்க. and they want to do the marriage by their own will. அதன் பிறகு வாழ்க்கை நரகமாய் மாறுது. and their life has become like hell. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் ஒன்று வரும், அந்த நேரத்துக்காக இவங்க காத்திருக்க விருப்பமே கிடையாது. and during the time of business they want to start, they don't want to wait. தேவன் உங்களுக்கான வழிகளை தரும்போது நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அது தானாக திறக்கும். and when God's appointed day comes you don't have to do anything, it will happen automatically. மாத்திரம் பார்த்துட்டு இருந்தா போதும். and you have to trust God and look up to him. உங்க பிசினஸா இருக்கலாம், your business, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், your children's life, உங்க கணவர் ரட்சிக்கப்படுகிற காரியமா இருக்கலாம், and your husband becoming saved, திருமண காரியமா இருக்கலாம், your marriage, உங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம், and your debts, எதுவா வேணா இருக்கட்டும், whatever it may be, அது மலை போன்ற பிரச்சனையா it இருக்கட்டும், can be like a mountain. செருபாபேலுக்கு முன்பாய் நீ ஏமாத்திரம், and in front of Zerubbabel you are nothing. தேவனை மாத்திரம் பார்த்து அமர்ந்துட்டு, and if you look at Jesus alone, நீ அவரை நம்பி காத்துரு, and if you wait upon him, உனக்கான அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது அது உன்னை கேட்காம அவனோட ஓடி போயிடும். and when the appointed time that problem will melt away. ஆனா இப்ப பிசாசு என்ன பண்ணுவானா, உங்களுக்கு இருக்கிற அவனுக்கு தெரியும் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகள் அவனுக்கு தெரியும். and the enemy knows very well you have a great blessing in the end. சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன? what do you mean by birthright? அப்பாவுடைய வாரிசு இவன்தான். and the blessing for the father will come to him. அந்த சந்ததி, அதாவது ஈசாக்கினுடைய சந்ததி யார் பேரை சொல்லி தான் அறியப்படும், ஏசாவின் பேரை சொல்லி தான் அறியப்படாத சேஷ்டபுத்திர பாகம். and that inheritance will come to Esau after Isaac.
Isaac. அப்பாவுடைய சொத்தினுடைய பெஸ்ட் பகுதி யாருக்கு தான் போகும்? And the best inheritance will go to whom? சேஷ்டபுத்திரத்துக்கு தான் போகும். And the one who has the birthright. அது போக தான் தம்பிக்கு. And less remaining only Jacob. அப்படினா அந்த சேஷ்டபுத்திர பாகம் எத்தனை முக்கியமானது பாருங்க. And see how important the birthright is. ஆனால் ஒரு சாதாரண கூழுக்காக அதை தூக்கி வீசிட்டான். And for the small porridge he threw it away. அதுபோல பிசாசுக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை அவன் அறிந்திருக்கிறான். And the devil knows very well the great blessing God has for you. இந்த இடத்துல உயர்த்த போறார், எவ்வளவு மேன்மை வைக்க போறாருங்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும். And more than you know, the devil knows how God is going to lift you up. இப்போ நீங்க கடந்து போற பாதையை பிசாசு என்ன செய்வான்? உங்க முன்னாடி ஹைலைட் பண்ணி காமிப்பான். And the enemy will highlight your problems and magnify it. உனக்கு இருக்கிற பிரச்சனை பாரு. See your problems. உனக்கு நீ எவ்வளவு போராட்டத்துல இருக்கற பாரு. See how many trials you have. அந்த கடவுள் உனக்கு என்ன செஞ்சாரு? See what God has done for you. இன்னும் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரல. And no change is happening. இப்படி अनेक காரியங்களை பிசாசு கொண்டு வந்து உங்க இருதயத்துல போட்டுக்கிட்டே இருப்பான். And the enemy will actually try to confuse you with all these trials and tribulations. நீங்க ஆரம்பத்திலேயே அவனை பார்த்து அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லிட்டா தப்பிச்சீங்க. And beginning itself you should rebuke the Satan. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும். If you give him a little space, அவ்வளவுதான் உங்க இருதயம் முழுவதும் கசப்பினால நிரப்பிடுவான். And your heart will be filled with bitterness. இப்போ உங்களுக்கு தேவன் வைத்த நன்மைகள் கண்ணுக்கே தெரியாது. And your eyes will not know the goodness God has kept for you. சேஷ்டபுத்திர பாகம் உங்க கண்ணுக்கே தெரியாது. And your birthright will not be in front of your eyes. இருக்கிற பசி மட்டும் தான் தெரியும். You will only know your hunger. அதனால பிசாசு கொடுக்கிற ஆஃபர் நீங்க எடுத்துக்குவீங்க. And you will take the devil's offering. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான இடத்துக்கு போகும். And your life will be led to destruction. ஒரு நாள் அந்த ஏசா அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்காக அழுது புலம்புகிறான். And he wept bitterly for the birthright. அவன் தகப்பன் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்துட்டான். And he gave all the blessings to Jacob. கேக்குறான், தகப்பனே இவ்வளவுதான் உன்கிட்ட இருக்கா, வேற ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானே அப்படின்னு அழுது புலம்புகிறான். And he was weeping bitterly, Father, don't you have any more blessings remaining? ஈசாக்கு சொல்றான், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன் நான். I have given everything to him. என்னோட பெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். All the best I have given to him. தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டியா எண்ணின ஏசாவை போல் இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says, don't be like Esau, despising your birthright. எனக்கு அருமையான கர்த்தருப்பிள்ளையே, Dear children of the Lord, நீ யாரை போல இருக்க விரும்புகிறாய்? Whom do you want to be? இந்த அற்ப காலத்தில் காணப்படுகிற உன்னுடைய போராட்டங்கள் உன் கண்ணுக்கு முன்பாக பெருசா தெரியுதா? Do you think your trials are bigger than the blessing in front of your eyes? வைத்திருக்கிற மேன்மையை நீ காண்கிறாயா? Do you think about the blessing God has kept for you? உனக்கான appointed time வரும்போது தேவன் உன்னை எத்தனை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? Don't you think the appointed time God is going to bless you? உன்னை எவ்வளவு மேன்மையை வைப்பார் தெரியுமா? How God will keep highly. இப்ப இருக்கிற போராட்டத்தை பார்க்காத. Don't look at your problems now. இப்ப இருக்கிற அந்த கூல பார்க்காத. And don't look at the porridge now. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். And the appointed time God will lift you up. நான் யோசேப்பு என்கிற மனுஷனையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Let me show you another man named Joseph. இந்த யோசேப்பு ஒரு அற்புதமான தரிசனத்தை பார்க்கிறான். And Joseph saw a very good vision that day. அந்த தரிசனம் எல்லாம் உண்மைதான். அதன் பிறகு அவன் வாழ்க்கை போற பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை இப்ப சொல்ல வேண்டாம். And you know all the story being what he went through. அவன் போத்திபார் வீட்டுக்கு, அதாவது எகிப்தில் இருக்கிற ஒரு போத்திபார்ங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு இவனை கொண்டு போய் வித்துட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. And Joseph was sold as a slave in the house of Potiphar. அந்த நாட்களிலே அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். And those days slaves can be bought with the price of money. நான் இவரை பார்க்கறேன், இவர் ஒரு விலை கொடுத்து நான் வாங்கிட்டேன்னா இவர் எனக்கு அடிமை, நான் சொல்றதெல்லாம் இவர் செஞ்சு தான் ஆகணும். And if I buy another person with a price, he should do whatever I should say. அதாவது அடிமை என்பது அதான் லாஸ்ட், அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இவரை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் இவரை கொல்லலாம், இவரை வாழ வைக்கலாம், இவருக்கு வேலை கொடுக்கலாம், இவரை குறித்து நான் என்ன வேணா பண்ணலாம். And a slave is the least category of all people. I can do whatever I want with them because I bought them with a price. அப்படிப்பட்ட அடிமையாக இந்த யோசேப்பு தன் சொந்த குடும்பத்தாலேயே இந்த வீட்டுக்கு விற்கப்பட்டான். And this man was sold as a slave in that particular household. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். And because of Joseph, God blessed the household. எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? How did he bless? அந்த வீட்டை யோசேப்பு ஆசீர்வதித்தான். And because Joseph blessed the house. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 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 தான் அவனுக்கு தெரியும், ஒருவேளை அந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்களேன். And keep ourselves in that same position. என்ன வேலைக்கு என்ன அடிமையா வச்சிருக்கிற நீ. And you have kept me as a slave. என்ன வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிற. And you have bought me with a price. என்கிட்ட கேட்டியா? Did you ask me? எவனோ என்ன வித்துட்டு போயிட்டான். Someone sold me. இப்போ உனக்கு அடிமையா வச்சிருக்கிற. And you have kept me as your slave. கர்த்தர் உன்னை விசாரிக்காம விட மாட்டார். God will punish you. நீ பதில் சொல்லி தான் அவ கடவுளுக்கு. And you will give an answer to the Lord. இதோட மோசமா சொல்லுவோம், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. I will tell more than this. நம்ம இருதயம் எல்லாம் கசப்பினாங்க இருக்கு. And our heart will be filled with bitterness. போய் யோசேப்பு போய் அந்த மாட்டை கொஞ்சம் குளிப்பாட்டிட்டு வா அப்படினா. And go bathe this cow. எருமை மாடு இதுமா என்ன குளிப்பாட்ட சொல்றான். This buffalo is telling me to give bath to cow. நம்ம இருதயம் கசப்புனால நிறைஞ்சி எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு நாளும் அவனை சபிச்சுக்கிட்டே இருப்போம். And heart will be filled with bitterness, will begin to curse him. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட யோசேப்பு தன் வீட்டை ஆசீர்வதித்தான். And Joseph still blessed that household. அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தான். He blessed that family.
unjustly. நியாயப்படி அவன் அதை செய்திருக்கவே கூடாது. He should not have done that actually. அவன் நியாயப்படி அவனை சபித்திருக்கணும். He should have cursed him. தேவனிடத்துல முறையிட்டு இருக்கணும். He should have asked the Lord. அவன் எதுவுமே பண்ண கிடையாது. He did not do anything at all. நீங்க என்னைக்குமே ஒரு ஷார்ட் டைம்ல உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்காதீங்க. Don't think short term you have to receive a blessing. தரிசனம் கிடைச்சிருச்சு உடனே ஆசீர்வதிக்கணும்னு இல்ல. ஒரு பெரிய லாங் டைம் பெரிய ப்ராசஸ்க்குள்ள யோசேப்பு கடந்து போனான். And Joseph went through a bigger process because of the vision. வசனம் சொல்லுது பிரியமானவர்களே, யோசேப்போடு கர்த்தர் இருப்பதையும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குவதையும் எஜமானன் கண்டு. And the master saw God was with Joseph and blessed whatever he had done. Hallelujah. யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். God was with Joseph. அவன் செய்ததெல்லாம் வாச்சுதான். And God blessed the work of his hands. அந்த இவன் நிமித்தம் போத்திபாரின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். And because of him the Potiphar's house was also blessed. அப்படினா என்ன அர்த்தம்னா யோசேப்பு அந்த வீட்டை ஆசீர்வதிச்சிட்டே இருந்தான். And Joseph began to bless the house. எஜமானன் நல்லா இருக்கட்டும். And he blessed his master as well. 10 மாடு வச்சிருக்காரு, 20 மாடு வரட்டும். And he had 10 cows, he left 20 cows. அவன் bless பண்ணிட்டே இருந்தான். And he kept on blessing. அது நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. And because of him the house was blessed. அப்ப பாருங்க, அவன் உடனே அவனுக்கு அன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை அவன் பார்க்கல. கர்த்தர் சொன்ன தரிசனத்தை அவன் மனசுல வச்சிட்டே இருந்தான். He did not keep over his trial, think about his trial, but he caught over his vision. அங்க இருந்து சிறைச்சாலைக்கு போறான். He went to the prison. அங்கேயும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And there also the Lord blessed him. அவன் இருந்தது சிறைச்சாலையில தான். He was in prison. ஒரு நாள் கர்த்தர் அவனை ராஜாவுக்கு இணையாய் உயர்த்தினார். One day the Lord lifted him up as the king. ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. Amen. எத்தனை ஆச்சரியம் இல்ல? How wonderful it is. அப்படினா அந்த ரெண்டு மனுஷங்களையும் உங்க வாழ்க்கையில பாருங்களேன். See these two people. தனக்கு ஒரு சின்ன பசியை கூட தாங்க முடியாம தன்னோட ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனுஷனையும் நீங்க பார்க்கலாம். He cannot control his hunger and he lost his blessing. தனக்கு முன்பா இத்தனை பாடுகள் இருந்தாலும் அந்த பாடை ஒரு பெரிதாகவே எண்ணாமல் தனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை தந்த ஒரு மனுஷனையும் பார்க்கலாம். And we saw another man, he kept forth his vision and he suffered all the problems. நான் முடிக்கட்டும். Let me complete it. ஒருவேளை கடினமான பாதை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். You may be going through a difficult path. நீங்க அவசரப்படக்கூடாது. Don't hurry. உடனே பிசாசு தருகிற ஆஃபரை எடுத்துக்காதீங்க. Don't take the offering which the enemy gives you. உங்க கடினமான பாதையில நீங்க தெய்வத்தை மாத்திரம் பாருங்க. And look up towards heaven. நீங்க ஒரு நாள் வரும்போது இந்த பாதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த பாதை உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாம தோணும். And tomorrow this trials will seem nothing to you when God blesses you. ஸ்கூல் டேஸ்ல இந்த பிரச்சனை இப்ப நான் யோசிக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதுக்கு போயா நம்ம இந்த உலகமே அழியணும்னு நினைச்சோம் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. Today I'm thinking those problems I faced in school, why did I cry over it? ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை யோசிக்கும் போது பெருசா தெரியும், நாளைக்கு இதுவும் சின்னதா தெரியும். And today your problems may seem bigger, but tomorrow this is nothing at all. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் கர்த்தர் மாறாதவர். And the Lord will never change. He's same. உங்களோட கூடவே இருப்பார். He's always with you. உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோட இருப்பேன்னு சொன்னார். Till the end of the world he is with you. அதனால உங்க பிரச்சனைகளை போராட்டங்களை பார்க்காதீங்க. Don't look at your trials and tribulations. பிசாசு உங்களை நெருக்குவதற்கு உங்களுக்கு எதிராக நிறைய காரியங்களை பேசுவதற்கு அனுமதிக்காதீங்க. And don't allow the devil to speak through you. நீங்க பிசாசு உங்ககிட்ட வந்து பாத்தியா எத்தனை பிரச்சனை உனக்கு, உன்னோட கணவர் உன்னை இப்படி பண்றாரு, உன் கடன்காரன் வந்து உன்னை இப்படி பண்றான்னு இருக்கனா இயேசு நாமத்திலே சொல்லுகிற அப்பாலே போய் பிசாசுன்னு சொல்லுங்க. The enemy will come whisper in you, see what your husband is doing, see what the debtors are speaking. You rebuke the enemy. அவன்கிட்ட சொல்லுங்க என் இயேசு நல்லவர். And tell him Jesus is good. என் இயேசு நல்லவர். God is good. என் இயேசு நல்லவர். My Jesus is good. எனக்கு நன்மை என்று வேற ஒன்றும் செய்ய மாட்டார். He will only do good towards me. இப்படி அவன் பேசும்போதெல்லாம் சொல்லி பாருங்க, அவன் வெட்கப்பட்டு போயிடுவான், உங்களோட ஆசீர்வாதம் 2 மடங்கு அதிகமாயிடும். And he will be put to shame when you speak these things, and your blessings will be doubled. உங்களோட அப்பாயிண்டட் டைம் வரும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். And your appointed time will come and you will be lifted up. நம்முடைய கண்களை மூடலாம். Shall we close our eyes? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க சூழ்நிலையில நீங்கள் பார்க்க வேண்டாம். பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற ஆஃபரை, பிசாசு உங்களுக்கு எதிராக பேசுகிற பேச்சை, கசப்பான வார்த்தைகளை பார்க்காதீங்க. இதெல்லாம் மாறிடும். இதெல்லாம் மாறிடும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது லேசான உபத்திரம், இதெல்லாம் மாறிடும். உங்களோட அப்பாயிண்டட் டைம் வரும் பொழுது ஆமென் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது போல தோன்றும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் உம்முடைய சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம். இது எங்களுக்காக வைத்துக்கிற அப்பாயிண்டட் டேட்டுக்காக, டைமுக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாங்கள் முறுமுறுக்காதபடி, கோபப்படாதபடி, எரிச்சல் அடையாதபடி, ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசு இடம் கொடுக்காதபடி, ஆமென் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற அப்பாயிண்டட் டைமுக்காக, எங்களுக்காக நியமித்திருக்கிற நாளுக்காய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நீர் நல்லவர். அந்த நேரத்தில் எங்களை உயர்த்துவீர். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் எங்களை மேன்மைப்படுத்துவீர். அதை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஆமென். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் முறுமுறுப்புகளுக்கு மன்னிங்க, எங்கள் கோபங்களுக்கு மன்னிங்க. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம், மன்னிங்க. அதனால் தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருக்கிறோம், எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. ஆமென். இந்த காலை வேளையில இந்த சபை
சபையில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. உம்முடைய அப்பாயிண்டட் டைமுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, ஆமென். சபையை ஆசீர்வதிக்கிறோம்பா. உலகத்துக்குள் போகும்போது உங்களுடைய கரம் இருக்கட்டும். ரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க. மனுஷ கண்கள் தயவு உண்டாக்கித்தாங்க. கைட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆசுமோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. போரிடமெல்லாம் உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆமென். செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. ஆமென். ஊழியக்காரனாய் மேய்ப்பனாக நான் சபையை இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.